அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹு தாலாவுடைய பெயரை சொல்லி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தாலா அவன் தனித்தவன், ஏகன், வணங்கி வழிபடத் தகுதியான இலாஹ் அவன் மாத்திரமே என்று சாட்சியம் கூறுகிறேன். சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி எங்கள் வாழ்வின் முன்மாதிரி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்வின் எல்லா விவகாரங்களையும் அணுவாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபா தோழர்கள், அதே வழி நின்று வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், அதே வழியில் மறுமை நாள் வரை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் எப்போதும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சூரிய உதயத்தில் சிறப்பான நாளான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக படைத்தவன் ரப்புல் ஆலமீன் இடத்தில் நன்மை எதிர்பார்த்த வண்ணம் நேரகாலத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்வின் எல்லா விவகாரங்களையும் மிகவும் நுணுக்கமாக அவதானித்து கொண்டிருக்கின்றான் என்ற ஆழமான ஈமானோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை பயந்து தக்குவா சார்ந்த வாழ்க்கையை வாழுமாறு முதலில் பேசுகின்ற எனக்கும், இரண்டாவதாக அமர்ந்து செவிசாய்க்கின்ற உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். தக்குவாவை கொண்டு நசீக செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு குடும்பத்தினுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்ட இஸ்லாத்தினுடைய இறுதி கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமையாகும். ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வின் பல்வேறு தியாகங்களை அடிப்படையாக ஞாபகமூட்டுகின்ற இஸ்லாத்தின் கிரிகைகளாகத்தான் ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளிலும் அந்த குடும்பம் ஞாபகமூட்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த மூவரோடும் சம்பந்தப்படுகின்ற கிரிகைகளாகத்தான் ஹஜ்ஜுடைய எல்லா கடமைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட இஸ்லாத்தின் கடமை ஹஜ் என்ற வகையிலும், இந்த மாதத்தோடும் மார்க்கத்தினுடைய கடமையோடும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் என்ற வகையிலும், ஒரு சாலிகான பரம்பரையை, நல்ல குடும்பத்தை, நல்லதொரு ஜெனரேஷனை, நல்ல பிள்ளைகளை எப்படி உருவாக்கலாம், எப்படியான ஒரு நல்ல சாலிகான ஒரு குடும்பமாக, சந்ததியாக ஒரு குடும்பத்தை மாற்றலாம் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் பல்வேறு படிப்பினைகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய ஹுத்பாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த ஆளுமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தின் பின்னணியில் இன்றைய காலத்துக்கேற்ப, இன்றைய காலம் வேண்டி நிற்கின்ற அல்லது இன்றைய காலத்திலே வாழுகின்ற குடும்பங்கள், அந்த குடும்பம் என்ற கட்டமைப்பிலே வெடிப்புகளும் அசைவுகளும் கோளாறுகளும் பிரச்சினைகளும் நிரம்பி காணப்படுகின்ற ஒரு காலத்தில் அந்த குடும்பத்திலிருந்து காணப்பட வேண்டிய பல்வேறு முன்மாதிரிகள், படிப்பினைகள் இருந்த போதிலும் ஒரு 3 விடயத்தை மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என்று முயற்சிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பல்வேறு பார்வைகளில், கோணங்களில் விளங்கப்படுத்துகின்றார்கள். அப்படியான பல பார்வைகளை ஒரே ஹுத்பாவில் பேசி முடிக்க முடியாது, நேரம் தராது என்ற வகையில் 3 விஷயங்களை மாத்திரம் எனக்கும் உங்களுக்குமான ஒரு ஞாபகமூட்டலாகவும், எங்களுடைய குடும்பங்களையும் என்னுடைய பிள்ளை
என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தை எப்படி அப்படியான ஒரு சந்ததியாக, அப்படியான ஒரு பரம்பரை நோக்கிய பயணத்தில் நானும் நீங்களும் சேர்ந்து எப்படி எங்களுடைய குடும்ப கட்டமைப்பை பலப்படுத்தலாம் என்பதற்கான ஒரு ஞாபகமூட்டலாகத்தான் இந்த விடயங்கள் காணப்படும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் உலகத்தில் வாழுகின்ற மக்கள் மத்தியில், மனிதர்கள் மத்தியில், இனங்கள் மத்தியில் குடும்பம் ஒரு கட்டமைப்பாக, குடும்பத்துக்குரிய விழுமியங்களோடு, குடும்பத்துக்குரிய அந்த ஒழுக்கங்களோடு குடும்பமாக வாழுகின்ற ஒரு சமூகம் என்றால் ஏனைய எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலும் அது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு சமூகமாக இருப்பது முஸ்லிம் சமூகம்தான். கணவன் மனைவி, வாப்பா மகன், பிள்ளைகள், உம்மா வாப்பா, மாமி சாட்சி என்று அந்த குடும்ப உறவுகளை பேணி வாழுகின்ற ஒரு சமூகம் என்றால் அது முஸ்லிம் சமூகம்தான். ஏனைய சமூகத்தோடு ஒப்பிடுகின்ற போது குடும்பத்தை ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு குடும்பம் என்ற கட்டமைப்புக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய சமூகத்தில் முஸ்லிம் சமூகமும் இன்று ஆட்டம் காணுகின்றது. இன்று வெடிப்புக்கள் விழுந்து காணப்படுகின்றன. இன்று நிறைய பிரச்சனைகளோடு வாழுகின்றார்கள். நிறைய கோளாறுகளும் பிளவுகளும் எங்களுடைய குடும்பத்திலும் அப்படி ஆட்டம் காணுகின்ற ஒரு சூழலில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை, அந்த குடும்பத்தினுடைய விழுமியங்களிலிருந்து ஒரு 3 விடயத்தை சுருக்கமாக நான் ஞாபகமூட்டலாம் என்று முயற்சிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனில் இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து 4 குடும்பத்தாருடைய வரலாறை ஞாபகமூட்டுகிறான். அதிலே படிப்பினைகள் காணப்படுகின்றன. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நல்ல சந்ததியாக, சாலிகான ஒரு பரம்பரையாக நீங்கள் உருவாக்க வேண்டுமென்றால் குர்ஆன் சொல்கின்ற இந்த குடும்பங்களிலிருந்து உங்களுக்கான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உங்கள் குடும்பங்களிலே விதைத்து நல்ல துர்ரியத்தன் தையிபா, சாலிகான குடும்பத்தை, சாலிகான பிள்ளைகளை, சாலிகான ஒரு பரம்பரையை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்வதை போன்ற ஒரு காட்சிப்படுத்தலை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரா ஆல இம்ரானின் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம வ நூஹன். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் உங்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்டுகின்றான். அபுல் பஷருல் அவ்வல், எங்களுடைய முதலாவது மனிதர்களுடைய முதலாவது உலகத்திலே பிறந்த முதலாவது மனிதன் எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்கின்றான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான் அபுல் பஷரு சானி, 2வது எங்களுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுகின்றான். அவர் தவாவுடைய முன்னோடியும் கூட. தவாவுடைய வரலாற்றை ஆரம்பித்த ஒரு நபி என்றால் அது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த 2 நபிமார்களையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் வ ஆலு இப்ராஹீம் வ ஆலு இம்ரான் அல் ஆலமீன். உலகத்தாருக்கான படிப்பினையாக இந்த 4 சாராரையும் சொல்லி காட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் தனி மனிதர்களாக அறிமுகப்படுத்தி இப்ராஹிமுடைய குடும்பத்தை ஆல் இப்ராஹீம் ஆலு இம்ரான் என்று அந்த குடும்ப கட்டமைப்போடு வாழ்ந்த குடும்பங்களாக அந்த 2 குடும்பங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை நாங்கள் படித்து படிப்பாடங்கள் பெற வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றன. இன்று இருக்கின்ற தந்தைமார்கள், தாய்மார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு போனால் அங்கே நடந்த பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், சர்ச்சைகள், பிள்ளைகளுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அது மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் விட்டு சென்ற பாவங்களும் குற்றங்களும் தொடரும் என்ற ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே நீங்கள் உங்கள் குழந்தைகளை அந்த குடும்பத்திலிருந்து சரியான வழிகாட்டலோடு நெறிப்படுத்துங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக கப்பலை கட்டிவிட்டு பனாதா தனது மகனை அழைத்தார்கள், இர்கப் மஅனா, எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், இந்த கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள். ஒரு வாப்பாவாக இருந்து இறுதி முயற்சியாக மகனை பார்த்து அழைத்தார்கள். அவர் சொன்னார், வர முடியாது. சாவி இலா யாசிமூனி மினல் மா இலல் ஜபல், நான் இந்த வெள்ளத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் மலையில் ஏறி தப்பிக்கொள்வேன் என்று நிராகரிப்பின் வடிவமாக இருந்த மகன் பேசுகிறான்.
இது இன்னொரு வடிவம். மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரான அந்த குஃப்ரியத்திலே வாழ்ந்தார்கள். எனவே எனக்கும் உங்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்திலிருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்தும் பாடங்களும் படிப்பினைகள் காணப்படுகின்றன. அது ஒரு பக்கம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஆல் இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறான். ஆல் இம்ரான், சூரா ஆல இம்ரான் என்ற அந்த சூறாவில் அந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த குடும்பத்தின் மிக முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களோடு தொடர்பானவர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இப்படி அந்த குடும்பத்திலிருந்து இன்றைய நாகரிகத்தின் பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும், ஒரு குடும்ப தலைவனாக இருந்து, குடும்ப தலைவியாக இருந்து, ஒரு கணவனாக, மனைவியாக, வாப்பாவாக, உம்மாவாக இருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் அங்கே காணப்படுகின்றன. அதே போன்றுதான் நானும் நீங்களும் பேசுகின்ற, நானும் நீங்களும் இருக்கின்ற இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே அதிகமாக ஞாபகம் மூட்டப்படுகின்ற அல்லது ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளோடும் சம்பந்தப்படுகின்ற ஆலு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய வழிகாட்டல்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. அதிலே தான் ஒரு 3 விடயத்தை நான் உங்களோடு பேசலாம் என்று விரும்புகிறேன். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய காலத்தில் இருக்கின்ற நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், ஒரு வாப்பாவாக இருந்து பிள்ளைகளை பற்றிய பார்வை, பயம், கவலை எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். எனது மகன், எனது மகள், எனது மனைவி என்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், கண்குளிர்ச்சியோடு இருக்கிறேன், எனக்கு அமைதி இருக்கின்றது. எனது வீட்டில் எனது பிள்ளைகள் குறித்து, எனது மனைவி குறித்து, எனது வீட்டு சூழல் குறித்து நான் மிச்சம் ராகத்தாக இருக்கிறேன். எனது உள்ளம் அமைதியோடு இருக்கின்றது. நான் வீட்டிலே இல்லாத போதும் எனது மனைவி அந்த பொறுப்பை கனகச்சிதமாக அவள் நின்று நெறிப்படுத்துவாள். நான் இல்லாத போதும் எனது பிள்ளைகள் நான் சொன்ன விடயங்களை கேட்டு அவர்கள் இஸ்லாத்தின் வரையறைகளோடு, ஈமானோடு, தக்வாவோடு அல்லாஹ்வை விளங்கிய பிள்ளைகளாக வாழுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று நானும் நீங்களும் சொல்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அல்லது பிள்ளைகளை பற்றிய பயம், கவலை, மனைவியை பற்றிய பயம், கவலை என்ற அந்த டென்ஷனோடு, அந்த பயத்தோடு நாங்கள் வாழுகிறோமா என்று கேட்டால் ஒவ்வொரு வாப்பாவும் உம்மாவும் வித்தியாசமான பதில்களை சொல்லலாம். அப்படியான வாப்பாமார்களுக்கும் உம்மாமார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங், இந்த உலகத்திலே பேசுகின்ற பாசிட்டிவ் பேரண்டிங், ஒரு நல்ல முன்மாதிரி மிக்க வாப்பாவாக, நல்ல முன்மாதிரி மிக்க உம்மாவாக, ஒரு குடும்பமாக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஆலு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம் எப்படி காணப்பட்டது என்பது எனக்கும் உங்களுக்கும் படிக்க வேண்டிய பாடங்கள் இதிலே காணப்படுகின்றன. அன்பந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய கடமையில் எங்கு பார்த்தாலும் அந்த குடும்பத்தினுடைய ஞாபகமூட்டல்கள் காணப்படுகின்றன. ஒரு ஆள் சஃபா மர்வாக்கிடையில் ஓடுகிறாரா, சாய் செய்கிறாரா, அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகம் ஊட்டப்படுகின்றார்கள். ஹாஜர் என்ற அந்த ஈமானிய பெண்ணுடைய முயற்சி அங்கே ஞாபகம் ஊட்டப்படுகின்றது. நீங்கள் ஜம்ராவிலே கல்லெறிகின்றீர்களா, அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளிலும் அவர்கள் சம்பந்தப்படுகின்றார்கள். எல்லோரும் விரும்பி எடுத்துக்கொண்டு வருகின்ற ஜம்சம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய விரல் தடயத்திலிருந்து எழுப்பப்பட்ட வரலாறு சம்சம். அந்த ஜம்சமுக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழுகையும் அவருடைய விரலுடைய தடயமும், அந்த தடயத்துக்கு பின்னால் எழுந்த மறுமை நாள் வரைக்கும் வற்றாத நீராக ஜம்சம் காணப்படுகின்றது. மகாம் இப்ராஹிம், நாங்கள் ஹஜ்ஜுடைய நாளிலே செய்ய இருக்கின்ற குர்பான், உல்ஹியா, இப்படி நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளோடு எங்கு சம்பந்தப்பட்டாலும் அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் வரும். அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று தடயத்தை, வரலாற்று ரீதியான ஒரு பதிவை உலகத்திலே வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களுக்கும் விட்டு சென்றிருக்கின்றார் என்றால், நாங்கள் இந்த மாதத்தில் அந்த குடும்பத்தை பற்றி படிக்காமல் இருந்தால், அந்த குடும்பத்திலே இருந்து பெற வேண்டிய முன்மாதிரிகளை நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து யோசித்து படித்து எங்களை சரி செய்து கொள்ளாவிட்டால் நாங்கள் துரதிர்ஷ்டசாலிகள் சகோதரர்களே. அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய
குடும்பத்திலிருந்து காண முடியுமான அடிப்படையான 2 விஷயங்கள். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததிகளை எப்படி பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை அவருடைய அந்த குடும்ப வளர்ப்பில் பிள்ளைகளை வளர்க்கின்ற போதே அந்த விஷயத்தை செஞ்சுக்கிறாங்க. இதை நாங்கள் அங்கேருந்து பார்க்கலும். இது முதலாவது விஷயம். குடும்பம், சந்ததிகள் ஒரு சாலிகான சந்ததியாக, நல்ல ஒரு பரம்பரையாக நாங்கள் எங்களோட குடும்பத்தை மாற்றணும் என்றால் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கணும், அவங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, பராமரிக்கணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது இன்னொரு விஷயம்தான் இன்றைய காலத்துக்கு மிகவும் தேவையான பொருத்தமான காலம் வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயம்தான், பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்ற போது அவர்களை மதசார்பற்ற நிலையிலிருந்து அவர்களை பாதுகாக்கணும். செக்யூலரிசம், செக்யூலர் எடுகேஷன், மதசார்பற்ற யோசனை சிந்தனை என்பது, மதசார்பற்ற கல்வி என்பது இன்று எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலும், எங்களுடைய பாடசாலைகளிலே கல்வி கட்டுகின்ற மாணவர்கள் மத்தியிலாக இருக்கலாம், எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற வாலிபர்கள் மத்தியிலாக இருக்கலாம், இப்படி வீட்டுக்கு வீடு, ரோட்டுக்கு ரோட், எல்லா பிள்ளைகளுடைய சிந்தனைகளிலும் வாலிபர்களுடைய சிந்தனைகளிலும் வீடுகளிலும் ஊடுருவிருக்கின்ற ஒரு மாபெரும் வைரஸ், மாபெரும் நோய் இந்த செக்யூலர் எடுகேஷன், மதசார்பற்ற கல்வி, மதசார்பற்ற அந்த சிந்தனை. அந்த நிலையிலிருந்து நாங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களை மார்க்கத்தோடு, இஸ்லாத்தோடு, படைத்த ரப்போடு சேர்த்து யோசிக்கின்ற அந்த சிந்தனையை, அந்த அறிவை, அந்த கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கின்றோம். இதுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலே நாங்கள் பாடங்களை, படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 2 அடிப்படைகளை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி குடும்பத்தை வழிநடாத்தினாங்க, குடும்பத்தை பாதுகாத்து பராமரிக்கிற விஷயத்திலையும் அவங்கள மதசார்பில்லாத சிந்தனையிலிருந்து பாதுகாத்து இறைவனோடு எப்போதும் தொடர்படுத்தி வாழ்க்கையை இறை சிந்தனையோடு கலந்து வாழுகின்ற அந்த வழிகாட்டலை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போதித்தார் என்பதற்கு 3 விஷயங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, அவங்க இந்த ஒரு சாலிகான பரம்பரையை உருவாக்குகின்ற அந்த பாதையில் அவர்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு அவர்கள் முதலாவது செய்த வேலை துவா. துவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு மிக முக்கியமான ஒரு முன்மாதிரி தான் துவா கேட்கின்ற ஒரு கல்ச்சரை, துவா கேட்கின்ற ஒரு கலாச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா விஷயங்களும் துவா கேட்டாங்க, எல்லா விஷயத்திலையும் துவா கேட்டாங்க. அந்த துவா என்பது அல்லாஹ்வை சார்ந்த ஒரு விஷயம். எப்போதும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வோடு பேசி நம்பிக்கையோடு அல்லாஹ்வை சார்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு பண்பின் வெளிப்பாடு தான் துவா. துவா கேட்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்றால், துவா கேட்கறதுக்கு நேரம் இல்லாத ஒரு பிரச்சனை இது. அதை நான் இதில் ஒரு வசனத்தினுடைய அவங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல சாலிகான சந்ததியை உருவாக்குகின்ற பாதையில் அவர்கள் எடுத்த முதலாவது அவர்களிடத்தை காணப்பட்ட முயற்சி அல்லது பண்பு துவா கேட்கின்ற கலாச்சாரம். எல்லா விஷயம் துவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் பிள்ளை பாக்கியமிக்கல. அல்லாஹ் தஆலா நிறைய துவா கேட்டாங்க, பிள்ளையை கேட்டு. மிகவும் பிந்திய காலத்தில், வயது முதிர்ந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய துவாக்களை அங்கீகரித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் என்ற அந்த குழந்தைகளை கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவாவை கேட்டாங்க, புள்ள கிடைக்க வேணுமெண்டு, வாரிசு வேணுமெண்டு. கிடைச்சதுக்கு பிறகும் எப்படி தெரியுமா அல்லாஹ் தஆலாவிடத்திலே சொன்னாங்கன்றால், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லதி வஹபலி அலல் கிபர், அல்லாஹ் தஆலா என்னுடைய துவாவை அங்கீகரித்து விட்டான். அல்லாஹ் தஆலா எனக்கு எனது முதிர்ந்த வயது முதிர்ந்த இந்த அலல் கிபர், நான் முதிர்ந்து போன இந்த நிலையில் எனது முடிகள் நரைத்து எலும்புகள் பலவீனமடைந்த அப்படியான ஒரு காலத்திலும் அல்லாஹ் தஆலா என்னுடைய துவாவை அங்கீகரித்து எனக்கு அவன் கிஃப்டாக இஸ்மாஈல வ இஸ்ஹாக்க,
இஸ்மாயில், இஸ்ஹாக் என்ற 2 குழந்தைகளை அல்லாஹு தாலா எனக்கு தந்தான். அப்படி அந்த குழந்தைகளை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப் என்னுடைய துவாவை செவிமடுத்து விட்டான், எனது அழைப்பை அவன் செவிமடுத்து எனக்கு அவன் பதில் சொன்ன அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி சொல்லி துவா கேட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் சில நேரம் எங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை சொல்லுவோம் இம்பாசிபிள், அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவோம். அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி சாத்தியமாகலும் அப்படி சொல்லுவோம் தானே? அப்படி சயின்டிஃபிக்கலி விஞ்ஞான ரீதியாக இன்றி உலகத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம்தான், இந்த வயதெல்லையை தாண்டினால் பிள்ளை பாக்கியம் கிடைக்காதே. சயின்ஸ் சொல்லும், நாங்கள் சொல்லுவோம் அது எப்படி ஏலும்? அப்படி நாங்கள் அது எப்படி ஏலும், அது இம்பாசிபிள், அசாத்தியமானது என்று வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அறிவை வைத்து நாங்கள் பார்க்கின்ற இந்த உலகத்தை வைத்து சொன்ன நிறைய கருத்துக்கள் தோத்து போன சம்பவங்கள் எங்கட நாட்டில் நிறைய நடந்திருக்குது. அதற்கான அனுபவம் தான் அனர்த்தங்கள். நான் இம்பாசிபிள் என்று சொன்ன விஷயங்கள்லாம் பாசிபிள் ஆகிக்குது. அப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிக பிந்திய காலத்தில் அல்லாஹ் அந்த துஆவுக்கு ஆன்சர் பண்ணினான். இஸ்மாயில் வ இஸ்ஹாக் அவர்கள் அல்லாஹு தாலாவை புகழ்ந்தார்கள். அல்லாஹு தாலா என்னுடைய துவாவை அங்கீகரித்தான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். துவா, நாங்கள் எப்பயுமே துவா ஊடாக ஒரு சாலிகான பரம்பரையை உருவாக்கின முயற்சியில் இருக்கணும். எங்கட அறிவுக்கு மட்டும் வச்சு கொண்டு இல்லாமல் துவாவினூடாக ஒரு நல்ல பரம்பரையை தான் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா கேட்கணும். அதே போல் தான் சௌரலி ஆல இம்ரானுடைய குடும்பம், இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கன்ஆ பின் காஃபூரா, இம்ரானுடைய மனைவி, அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே துவா கேட்டார்கள். அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சொன்னார்கள், இது காலத் இம்ரானுடைய மனைவி அல்லாஹு தாலாவிடத்திலே சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லகி ஃபீ பத்னி முஹர்ரரன், யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றிலே இருக்கின்ற இந்த குழந்தையை நான் உனக்காக, அந்த குழந்தையை நான் உனக்காகவே வளர்ப்பேன், உனது பணிக்காகவே அர்ப்பணிப்பேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயினுடைய யோசனையில் இருந்தது ஒரு மகன் பிறப்பார் என்றுதான். என்றால் பைத்துல் முகத்தஸுடைய வேலைக்கு ஒரு மகன் பிறந்தால் அவரை நான் அர்ப்பணிப்பேன் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே நதர்த்து, நான் நேர்ச்சியாக எனது பிள்ளை இந்த மார்க்கத்துக்காக அந்த பணிக்காக தருவேன் என்று அவர்கள் துவா கேட்டார்கள். அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். ஃபதகப்பல, அந்த துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரித்தான். அந்த துவாவை அங்கீகரித்து மரியம் என்ற அந்த பிள்ளையை அல்லாஹு தாலா கொடுத்த போது அவர்கள் சொன்னார்கள், வைன்னி சம்மைத்துஹா மரியம், நாங்கள் அந்த பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறோம், அவளை இந்த பணிக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அல்லாஹு தாலாவிடத்திலே நேர்ச்சியாக சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்க. அதான் நான் எனக்கும் உங்களுக்குமான செய்தி. எங்களோட பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் என்றால் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் சொல்கிறாங்க. என்னென்றால், வைன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் அன்னிடத்திலே துஆ கேட்கிறேன், பாதுகாப்பு கேட்கிறேன், என்னுடைய இந்த மரியம் அவங்களோட தொடர்ந்து வருகின்ற அந்த பரம்பரைக்கு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தீமைகளிலிருந்து பாதுகாத்து நேரான பாதைகளை அவர்களை வழிநடாத்துவாயாக என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அல்லாஹு தாலாவிடத்திலே துவா கேட்டார்கள். எங்களோட பிள்ளைகளை வளர்க்குற நேரம் அது எங்களோட குடும்பம் மாத்திரமல்ல, துர்ரியா என்பது அவர்கள் பிள்ளையின் பிள்ளை என்று வருகின்ற அந்த பரம்பரைக்கு அவர்கள் துவா கேட்டார்கள், அவர்களை சாலிகானவர்களாக ஷைத்தானுடைய கெடிபிடிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட குடும்பமாக அவர்களை அங்கீகரிப்பாயாக என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் துவா கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாதுகாப்பாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா கேட்டாங்க. அவர்களும் வயது முதிர்ந்த நிலையில் அல்லாஹு தாலாவிடத்தில் நாதா ஜக்கரியா ரப்பஹு கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், யா அல்லாஹ்
எனக்கு ஒரு நல்ல சாலிகான பரம்பரையை தருவாயாக என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் துவா கேட்டாங்க. இந்த துவா என்பது அந்தளவுக்கு முக்கியமானது. ஒரு சாலிகான பரம்பரையை நாங்கள் உருவாக்குவதில் அந்த துவா கேட்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் படிக்க இயலுமான ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், குழந்தை வளர்ப்பிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு முக்கியமான விஷயம்தான் அந்த துவா கேட்கின்ற ஒரு கலாச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் அதை பார்க்கலும் நிறைய துவா கேட்டுக்கிறாங்க. நாங்களும் எங்களோட குழந்தைகளை, எங்களோட மனைவியை, பிள்ளைகளை ஒரு சாலிகான பரம்பரையாக நாங்கள் மாற்றணும் என்றால் துவா கேட்கின்ற மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். அது குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அந்த துவா என்பது மார்க்கத்தோடு இணைத்து அவர்களை மார்க்கத்துக்கு பயனுள்ள மனிதர்களாக நீ கபூல் செய்ய வேண்டும் என்ற துவாவாக அந்த துவாக்கள் அமைய வேண்டும் என்பதும் அந்த துவாக்களிலிருந்து இப்ராஹிமுடைய குடும்பத்திலிருந்தும் இம்ரானுடைய குடும்பத்திலிருந்தும் நாங்கள் படிக்கேலுமான பாடமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே தந்திருக்கின்றான். அத்தகைய பாடங்களோடு எங்களுடைய குடும்ப கட்டமைப்பையும் ஆரோக்கியமான ஈமானியத் நிறைந்த குடும்பங்களாக கட்டியெழுப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்து நாங்கள் இன்றைய காலத்தில் இருக்கிற குடும்பத் தலைவர்கள், தாய்மார்கள், நாங்கள் எல்லாரும் படிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களில் ஒரு 3 விஷயத்தை சொல்லலாம்னு நான் யோசித்தேன். அது நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் அதை மிகவும் சுருக்கிக் கொள்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சாலிகான பரம்பரையை உருவாக்குகின்ற பாதையில் அவங்க நிறைய துவா கேட்டாங்கன்றது முதலாவது விஷயம். அந்த துவாக்கள் அல்ல அங்கீகரித்தான். அந்த துவாக்கள் அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, அவங்க அந்த துவாக்களை கேட்குற நேரம் என்னையும் கபூல் செய்து எனது குழந்தைகளையும் கபூல் செய்வாயாக. ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவா தான், யா அல்லாஹ் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி இமாமா, நீ என்னை இந்த உலகத்தில் இந்த பூமியில் தலைவராக ஆக்கியிருக்கிறாய், அதே போன்று தக்கப்பல் என்னுடைய பிள்ளைகளையும் அவர்களும் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுகின்ற அவர்களும் அங்கீகாரம் பெறுகின்ற குழந்தைகளாக அவர்களை கபூல் செய்வாயாக என்று துவா கேட்டாங்க. ஒரு நல்ல சாலிகான பரம்பரையை உருவாக்குகின்றது நான் மௌத்தாகினாலும் எனது மௌத்துக்கு பின்னால் எனது பிள்ளைகள் குறித்து இந்த சமூகம் நல்ல சான்றிதழ்களை வழங்கணும், அவங்கள பற்றி இந்த சமூகம் அங்கீகரிக்கணும், அவங்களை ஏற்றுக்கொள்கின்ற குழந்தைகளாக எனது குழந்தைகளை ஒரு நல்ல சாலிகான வலது சாலிகான குழந்தைகளாக உருவாக்கணும் எண்ணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே கவனமாக இருந்திருக்கிறாங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்றால் அல் இர்ஷாத், குழந்தைகள் அவங்க வழிகாட்டிக்கிறாங்க. ஒரு வாப்பாவாக இருந்து தனது மகனை எப்படி வழிகாட்டணுமோ அப்படி அழகாக வழிகாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு பிள்ளைக்கு சில நேரம் எங்கட காலத்தில் எப்படின்றால் ஒரு வாப்பா இப்படி யோசிப்பார் என்றால், பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி யோசித்து அவர கஷ்ட நஷ்டங்கள், அவர் போகிற வாரது, அவரை உழைப்பாய்க்கலாம், அவரை ஏனைய பணிகளாய்க்கலாம், இது ஒன்றையுமே பிள்ளைகளுக்கு காற்றுல கஷ்டப்படப்படாது, அவருக்கு எந்த சிரமமும் கொடுக்கப்படாது அப்படி சொல்லுவாங்க. நான் ஈக்கும் வரைக்கும் ஏண்ட புள்ள எந்த கஷ்டமும் படப்படாது அப்படி யோசிக்கிறது சரிதான். ஆனால் அதில் பிழைக்குது. உங்களோட பிள்ளையோட நீங்கள் இறக்கமாய்க்கிறது யோசிக்கலாம், ஆனால் அந்த இறக்கம் சில நேரம் அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. பிள்ளைகளுக்கு வாப்பாட உழைப்பும் தெரியாது, அவரை வியர்வையும் தெரியாது, அவரை கஷ்டங்களும் தெரியாது. எனவே அவர் செல்ல பிள்ளையாக இருக்கிறார், அவர் வெறுமனே செலவழிக்கிற பிள்ளையாக மாறுறார், ஊதாரியாக மாறுறார். அதில் பெரிய பிரச்சனைகள் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல சொல்லி, அவர சிந்தனை
கொள்கை, அவர் போகின்ற பாதை எல்லாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்பித்தார்கள். ஹாஜர் என்ற மனைவிக்கும் எல்லாவற்றையும் போதித்தார்கள். எனவேதான் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் தனது கணவனுக்கு, தனது வாப்பாவுக்கு ஒத்துழைப்பான ஒரு குடும்பமாக காணப்பட்டார்கள். கஅபாவுடைய நிர்மாண பணியை அல்லாஹ் தஆலா இப்ராஹீமை பார்த்து கட்டுமாறு, உயர்த்துமாறு சொன்னபோது அந்த நிர்மாண பணியில் கல்லை எடுத்து தூக்கி கொடுத்தவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பாப்பாட வேலையில் பங்காளியாக இருந்தார், பார்வையாளராக இல்லை. மகாம் இப்ராஹீம். இன்று ஹஜ்ஜுக்கு போகின்றவர்கள் அந்த இடத்துக்கு போய் தான் வருவார்கள், அங்கே தொழுது விட்டு வருவார்கள். அது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகம் ஊட்டுகின்ற ஒரு வரலாற்றோடு தொடர்பான விஷயம். கஅபாவுடைய நிர்மாண பணியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்த்து கொண்டார்கள். எனவேதான் அந்த வாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலே கேப்ஸ், இடைவெளி கையில் ஸ்பேஸ் கையில். இன்றைக்கு நிறைய எங்களோட குடும்பங்கள் ஏற்படுகின்ற பிரச்சனை காரணம் என்னென்றால் வாப்பாவுக்கும் மகனுக்கும், உம்மாவுக்கும் மகளுக்கும், வாப்பாவுக்கும் மகளுக்கும், உம்மாவுக்கும் மகனுக்கும் இடையிலே உரையாடல்கள், டயலாக்ஸ் நடக்குது இல்லை, நிறைய இடைவெளிகள். எனவே பிரச்சனைகள், விரிசல்கள், குழப்பங்கள் நிறைய நடக்குது. சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இர்ஷாத், அந்த வழிகாட்டல் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவை நிஜப்படுத்துவதற்கு, கனவை உண்மைப்படுத்துவதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதற்கான ஒத்துழைப்பை வழங்கினார்கள். இப்படியான ஒரு அழகான டயலாக் எனக்கு தெரியும், எனக்கு அது சொல்றதுக்கு நேரம் போதாது. யா புனைய, எனது அருமை மகனே என்று அந்த விஷயத்தை அவர்கள் தன்னுடைய மகனோடு கலந்துரையாடினார்கள். சகோதரர்களே, நபிமார்களுக்கு வருகின்ற கனவு அல் வாஜிப், அது கட்டாயம் செய்யணும். அவங்க டிஸ்கஷன் செய்ய தேவையில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல வாப்பாவாக இருந்து, ஒரு நல்ல ஃபாதராக இருந்து தன்னுடைய மகனோடு யா புனைய, அங்கே பயன்படுத்தப்பட்ட லாங்குவேஜ் இன்று உளவியலில் சொல்வார்கள் லவ் லாங்குவேஜ்னு சொல்லி. வாப்பாவும் மகனும் பேச வேண்டிய அன்பு வார்த்தைகள், உம்மாவும் மகனும் பேச வேண்டிய அன்பு வார்த்தைகள், கணவனும் மனைவியும் பேச வேண்டிய வார்த்தைகள் என்று இன்று கற்பிக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கற்பித்திருக்கின்றான். யா புனைய, யா அபதி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனது அருமை தந்தையே, நீங்கள் என்னை பொறுமையாளராக பார்ப்பீர்கள். ஏன்? அவர் வாப்பாவுடைய சிந்தனையில், கொள்கையில், பயணத்தில், அவருடைய முயற்சியில், தொழிலில், உழைப்பில் எப்போதும் சேர்ந்து பயணித்தவர். எனவே வாப்பாவுடைய அந்த சிந்தனை கொத்துப்போனார், அந்த பாதையிலே பயணித்தார். இன்று வாப்பா இஸ்லாமிய பணியில் ஈடுபடுவார், மகளுக்கு தெரியாது, வைஃபுக்கு தெரியாது, மகனுக்கு தெரியாது. வாப்பா எப்பையும் சமூகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார், ஆனால் குடும்பம் வேறு உலகம். சகோதரர்களே, ஹாஜர் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாலைவனத்திலே விட்டு வருகின்றார்கள். குர்ஆன் சொல்லும், எந்த புட்பூண்டுகளும் இல்லாத, மனித சஞ்சாரம் இல்லாத பாலைவனத்தில் ஒரு பிஞ்சி பாலகனையும், பால் குடிக்கின்ற குழந்தையையும், ஒரு மூதாட்டியான ஹாஜரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு வருகின்றார்கள். அந்த காட்சியை கொஞ்சம் இமேஜினேஷனில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் அல்லது நீங்கள் இன்றைக்கு வீட்டில் இருந்து வெளியே சும்மா ஒரு டவுனுக்கு போயிட்டு வரனால் எங்களோட வைஃப்மார் எத்தனை கால் பண்ணுவாங்க, 2 நாளைக்கு வாப்பா வீட்டில் எத்தனை பிரச்சனைகள். ஒரு மூதாட்டி ஒரு பால் குளிக்கின்ற குழந்தையை பாலைவனத்திலே விட்டு வருகின்றார்கள். விட்டு வருகின்ற போது ஒரு மனைவியாக இருந்து ஐன தத்ஹபூன், இப்ராஹிமை பார்த்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கே போகிறீங்க எங்களை விட்டுட்டு இந்த பாலைவனத்தில்? தண்ணி இல்லாத காடு, தண்ணி இல்லாத நிலம், மனித சஞ்சாரம் இல்லாத இடம். நான் வயசுக்கு வந்த ஒரு மூதாட்டி, இங்கே ஒரு பச்சை பாலகன் இருக்கின்றான், எங்களை விட்டுட்டு எங்கே போகிறேங்கன்னு கேட்ட நேரம் அவர் சொல்லல, அமைதியாக இருந்தால். 1 முறை 2 முறை 3 முறை கேட்டார்கள், பதில் வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனித்தார்கள். அப்போது ஈமானிய நிறைந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், அல்லாஹ் அம்ரக ஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இப்ராஹிமே? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இப்ராஹிமே? அப்போது நாம், ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்படினால் நீங்கள் போய் வாருங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்கின்ற அந்த ஹாஜர் ஒரு மூதாட்டி. எங்கட வைஃப் மாறு மாதிரி உற்சாகமான இளம் பெண்கள் அல்ல, ஒரு மூதாட்டி, பச்சிளம் பாலகன் வைத்துக்கொண்டு ஒரு பாலைவனத்திலே விட்டு வருகின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்,
அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். தனது கணவனுடைய இஸ்லாமிய பணிக்கு ஒத்துப்போன மனைவி, தனது வாப்பாவுடைய கனவுக்கு ஒத்துப்போன மகன், இப்படி சகோதரர்களே அந்த குடும்பத்திலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் எத்தனையோ காணப்படுகின்றன. ஒரு இஸ்லாம் அறிஞர் ஒரு 6 பார்வைகளை கொண்டு விளங்கப்படுத்துகின்றார். இன்னொரு இஸ்லாம் அறிஞர் ஒரு 10 பார்வைகளாக எங்களுடைய குடும்பங்களுக்கு அதில் இருக்கின்ற பாடங்களை சொல்லித் தருகிறார். இப்படி நானும் நீங்களும் இருந்து இன்றைய காலத்தில் எங்களுடைய குடும்பங்களுடைய கட்டமைப்பிலே ஆட்டம் காணுகின்ற கோளாறுகள் இருக்கின்ற, வெடிப்பல் இருக்கின்ற இந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்து படிக்க வேண்டிய பாடங்களை படித்து நாங்களும் ஒரு துர்ரியத்தம் தையிபா, ஒரு சாலிகான நல்ல பரம்பரையை உருவாக்கின்ற அந்த பாதையிலே என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பானாக. யா அல்லாஹ், அந்த குடும்பத்திலே இருந்து நாங்கள் பாடங்களை பெற்று எங்களுடைய குடும்பமும் ஒரு சாலிகான நல்ல பரம்பரையை உருவாக்கின்ற அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.